ஷிரடி புண்ணிய கஷேத்திரத்துல பாபாவினுடைய சம்பிரதாய வழிபாட்டு முறை. பாபா வாழக்கூடிய காலகட்டத்துல முதல்ல பாபாவை பூஜிக்கிறதுக்கோ ஒரு ஆராதிக்கிறதுக்கோ பாபா அனுமதிக்கல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாபா தன் பக்தர்களை லைட்டா அனுமதிக்க ஆரம்பிச்சார். அப்புறம் தனிப்பட்ட முறையில ஒத்தொத்தரும் போய் பாபாவுக்கு தனிப்பட்ட முறையில நைவேத்தியம் பண்றது, புஷ்பம் சமர்ப்பிக்கிறது, அவருக்கு தன்னுடைய பிரார்த்தனையை தனிப்பட்ட முறையில போய் சொல்றது, இந்த மாதிரி இருந்தது. ஒரு கூட்டு வழிபாடா கிடையாது. ஆனால் அன்னை ராதாகிருஷ்ணமாயி 1900 ஷிரடியில 6 அல்லது 7க்கு அப்புறமா ஷிரடியில நடக்கக்கூடிய பாபாவுடைய வழிபாட்டு முறைகளை ரொம்ப அற்புதமான முறையில பல சீர்திருத்தங்களை அம்மா பண்ணாங்க. அப்படியாக அம்மா ஷிரடியில பாபாவுடைய ஆரத்தி வழிபாடுகளை கூட்டு வழிபாடு அம்மா பண்ணாங்க. அம்மா யோசிச்ச ஒவ்வொரு விதமும் ரொம்ப அற்புதமானது, ரொம்ப ஆழமானது. எதிர்காலத்துல பாபாவனுடைய மார்க்கம் இதெல்லாம் கடைபிடிக்கும்ங்கிறத தூர திருஷ்டியில தன்னுடைய ஞானத்துல உணர்ந்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் அம்மா பண்ணாங்க. பாபாவினுடைய காக்கட ஆரத்தி, பாபாவனுடைய சேஜ ஆரத்தி, இந்த 2 ஆரத்தியையும் ஷிரடி கஷேத்திரத்துல பாண்டுரங்கனுடைய சம்பிரதாயத்துல என்னென்ன பாடல்கள் உண்டோ, அவனுடைய வழிபாட்டு முறைகள் உண்டோ, பகவான் பாண்டுரங்கனுடைய வழிபாட்டு முறை, அது அப்படியே ஷிரடியில பாபாவுக்கு கொண்டு வரணும்னு அப்படின்றத பத்தி பாபாவோட பக்தர்கள்ட்ட எல்லாம் பேசி ஷிரடி புண்ணிய பூமியில காக்கடாரத்தையும் சேஜாரத்தையும் எடுக்க வைத்து பலவிதமான சீர்திருத்தங்கள் எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கும் அடியன் ஷிரடிக்கு போகும்போதெல்லாம் நினைச்சு பார்ப்பேன். காக்கட ஆரத்தி எடுக்கும் பொழுதும் சரி, நைட் ஆரத்தி எடுக்கும் பொழுதும் சரி, சாவடி ஊர்வலத்தை பார்க்கும் பொழுதும் சரி, பாபாக்கு சாமரவசர சேவை, ஒவ்வொரு சேவைகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது எனக்கு பாபாவை காட்டிலும் அம்மா ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா அம்மா பாபாவை எப்படியெல்லாம் ரசிச்சு அம்மா இவ்வளவு பெரிய விஷயங்களை ஷிரடி கஷேத்திரத்துல பண்ணியிருக்காங்கிற ஞாபகம் தான் எனக்கு அடிக்கடி வரும். சோ அம்மாவுடைய விஷயங்கள் ஒன்னொன்னும் ரொம்ப அற்புதமானது, ஆழமானது. ஓம் சாய்ராம்.